ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா கோவளம்ல இருக்கோங்க. சென்னை பக்கத்தில் இருக்கிற கோவளம் பீச் இருக்கிற டவுனில் இருக்கோம். கோவளம்ல இருந்து நம்ம சிஎம்பிடி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் ரொம்ப ரேராக தான் இருக்கும். இங்கேருந்து திருவான்மியூர் வரைக்கும் போயிட்டு திருவான்மியூர்ல இருந்து இன்னொரு பஸ் நம்ம சிஎம்பிடிக்கு எடுக்கணும். ஸோ வாங்க நம்ம ஜேர்னிக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கோவளம்ல இருந்து சிஎம்பிடி நோக்கிய பயணத்தை தொடரலாம். மக்களே, இதுதான் கோவளம் பீச் இருக்கிற டவுன் பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ இங்கிருந்து நிறைய பிளேசஸ்க்கு பஸ் இருக்கும் சிட்டிக்குள்ள. ஸோ இந்த பஸ் வந்து உங்களுக்கு லைக் 109 திருவான்மியூர் வழியா போற பஸ் தான். வாங்க போய் பஸ் போட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவளம்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ கோவளம் டவுனுக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர்லயே வந்து உங்களுக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு ரீச் ஆயிடும். 1 கிலோமீட்டருக்கும் கம்மி தாங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இருக்கும் கோவளம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. ஸோ இந்த ஜங்ஷன்ல இருந்து நாம ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் டுவர்ட்ஸ் திருவான்மையூர். ஸோ ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு முக்கியமான ரோடுன்னு சொல்லலாம். நம்ம பாண்டிச்சேரி, மகாபலிபுரம், பாண்டிச்சேரி, இன்னும் சவுத் சிதம்பரம் இதெல்லாம் கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான ஹைவே. ஸோ இப்போ வந்து நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் ரோட வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம திருவான்மையூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம தெற்கு நோக்கி வர வர பார்த்தீங்கன்னா நம்ம பே ஆஃப் பெங்கால் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற இந்த ரோடுக்கு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஒரு சைடு வந்து ஃபுல்லா நாம கடல் பார்த்துட்டே போலாம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் வாட்டர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய தோப்புகள், சவுக்கு தோப்பு, மாந்தோப்பு, தென்னந்தோப்புன்னு செம்ம கிரீனிஷா இருக்கும். ஸோ சென்னையில இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஹேங் அவுட் பாயிண்டா இருக்கும். நிறைய பைக் ரைட் பண்றவங்க, கார்ல ரைட் பண்றவங்க எல்லாம் ப்ரிஃபர் பண்றது இந்த ரோடு தான். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் வில்லாஸ், ஸோ சிட்டிக்குள்ள வில்லாஸ் எல்லாம் நம்ம கட்டுறது வந்து இப்போ நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட் ஆயிருச்சு. ஸோ நம்ம சிட்டிக்குள்ள இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ், ஸோ இங்கிருந்து திருவான்மையூர் ரீச் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ்ங்க நம்ம கோவளம்ல இருந்து. ஸோ நம்ம திருவான்மையூர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டோம்னாவே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா லேட் பேக்கா இருக்கிற நிறைய கிராமங்கள் வழியா நம்ம டிராவல் பண்ணுவோம். இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது முட்டுக்காடுங்க. ஸோ முட்டுக்காட்டுல இப்போ நீங்க அங்க பாக்குறீங்க பாருங்க, போட்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு பாருங்க. அதுதான் வந்து நம்ம டிடிடிசி, தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட போட் ஹவுஸ், முட்டுக்காடு போட் ஹவுஸ். ஸோ இது வந்து நம்ம கடலுக்குள்ள இருந்து வர பேக் வாட்டர்ஸ்ங்க. இப்போ அந்த ஒயிட் கலர்ல ஒரு பெரிய போட் நிக்குது பாத்தீங்களா, ரெக்டாங்குலர் ஷேப்ல. ஸோ அதுதான் வந்து நம்ம கேரளால ஃபெரிஸ், கேரளா கோவாலெல்லாம் ஃபெரிஸ் இருக்கும் தெரியுமா. ஸோ நம்ம டபுள் டெக்கர் இருக்கும், மேல ரூஃப்ல இருந்தே வந்து நாம பேக் வாட்டர்ஸை பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த போட்டை வந்து இப்ப ரீசெண்டா தான் வாங்கியிருக்காங்க டிடிடிசி. இன்னும் வந்து டூரிஸ்டுக்காக அது ஓபன் பண்ணல. நீங்க இந்த வீடியோ பாக்குற சமயத்துல ஓபன் பண்ணிருப்பாங்க. நான் வந்து நவம்பர் 2024 டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து அட்வான்ஸ்டா டிராவல் பண்ணிட்டு ஸ்கெட்யூல் பண்ணிடுவேன். ஸோ தட் உங்களுக்கு கண்டினியூஸா வீடியோஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நாம முட்டுக்காடு போட் ஹவுஸ் தாண்டி போயிட்டு இருக்கோங்க. ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கும், முட்டுக்காடு போட் ஹவுஸ் பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் நீங்க சென்னை வந்துட்டு முட்டுக்காடு வரணும்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயே கூட வந்துக்கலாம், இன்கேஸ் உங்களுக்கு கிட்ட பிரைவேட் வெஹிக்கிள் இல்லைன்னா.
இப்ப நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பனையூர் பக்கங்க. நம்ம கோவளம்ல இருந்து கிளம்பி திருவான்மையூர் போற வழியில இருக்கிற டோல்கேட்டு. ஸோ ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்லயும் வந்துட்டு டோல்கேட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பிகாஸ் இதுவும் வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் 4 லேன் ஆக்கிட்டு இருக்காங்க சிட்டிக்குள்ள. சிட்டில இருந்து அவுட்டர் பாத்தீங்கன்னா 6 லேன் ஆக்கிட்டு இருக்காங்க. அதனால டெவலப்மெண்ட் ஒர்க்குக்காக டோல்கேட் இருக்க தான் செய்யுது. ஸோ பனையூர் டோல்கேட் தாண்டுனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிவிஆர் காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ ஈசிஆர்ல உங்களுக்கு நிறைய ஹேங் அவுட் பிளேசஸ் இருக்கு. ஏன்னா சிட்டில இருக்கிறவங்க நிறைய வந்து ஈசிஆர் தான் வந்து லைக் என்ன சொல்றது, ஒரு பிக்னிக் மாதிரியோ இல்ல ஒரு அவுட்டிங் மாதிரியோ வரதுனால இந்த பக்கம் நிறைய ரெசார்ட்ஸ், கெஃபேஸ், ஃபுட் ஜாயின்ஸ், வில்லாஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க உங்களுக்கு ரிக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக. டிஃப்ரெண்டான யூனிக்கான கெஃபேஸ் நீங்க பார்க்க முடியும். ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு வந்தா பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ்னே வச்சுக்கலாம். ஏன்னா அத்தனை மக்கள் வந்து மகாபலிபுரம் ஆகட்டும், பாண்டிச்சேரி ஆகட்டும் டிராவல் பண்றது பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான ரூட்டு. ஸோ அதனால நிறைய ஆக்டிவிட்டீஸ் நீங்க பண்ணலாம். அண்ட் ஷாப்பிங்க்கும் நிறைய உங்களுக்கு பிளேசஸ் இருக்குங்க. லைக் ஷாப்பிங் மால்ஸ் தவிர ரோட் சைட்ஸ்ல நீங்க அந்த மூங்கில்ல செஞ்ச சேர்ஸ், அதுக்கப்புறம் வீட்டுக்கான அலங்கார பொருட்கள் இதெல்லாம் நிறைய வந்து ரோட் சைடே வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அழகா வந்து நீங்க ஒரு குட்டி ரைடு வந்தீங்கன்னா நீங்க யூனிக்கான திங்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டும் போகலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாம் மிக்ஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நீங்க ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல டிராவல் பண்ணும்போது. என்ன ஒரே விஷயம் ஜாக்கிரதையா இருக்கணும்னா, ஸ்பீட் லிமிட் மட்டும் நாம ஜாக்கிரதையா டிராவல் பண்ணணும் பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வரும்போது. ஏன்னா எல்லாருமே வந்து பயங்கர ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு நிறைய என்ன சொல்றது ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிற ரோடும் வந்து நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு தான். ஸோ டிரைவிங் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பா பண்ணணும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல இருக்கிற சாய்பாபா டெம்பிள் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல இருக்கிற சாய்பாபா கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எவ்ரி தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பகுதி மக்கள் ஆகட்டும், சிட்டிக்குள்ள இருந்தும் சரி, நிறைய மக்கள் வந்துட்டு போவாங்க. ஏன்னா தேர்ஸ்டேஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் குரு வழிபாடு இல்லையா? அதனால சாய்பாபா டெம்பிள் விசேஷ பூஜைகள் நடக்கும். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் பஸ் ஸ்டாப்ல இறங்கி தான் நீங்க சாய்பாபா டெம்பிள் போகணும். இது பாத்தீங்கன்னா நீலாங்கரைக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டாப்புங்க. ஸோ இன்கேஸ் நீங்க சென்னையில இருக்கீங்க, சாய்பாபா டெம்பிள் வரணும் அப்படின்னா நீங்க ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல வர பஸ்ஸஸ், கோவளம் ஆர் பாண்டிச்சேரி போற பஸ்ஸஸ் திருவான்மையூர்ல இருந்து எடுத்தீங்கன்னா நீங்க நீலாங்கரை தாண்டி சாய்பாபா டெம்பிள் பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு போயிட்டு வரலாம். ஸோ இப்போ நம்ம நீலாங்கரை தாண்டிட்டு இருக்கோங்க. நீலாங்கரையில பாத்தீங்களா டாமினோஸ், டாக்கோ பெல், டைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷாப்பிங் ஏரியாஸ் இருக்கும். ஸோ சென்னையில ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் திருவான்மையூர், அதாவது சிட்டிக்கு பக்கத்துல போக போக பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா மாடர்னா இருக்குங்க. நிறைய பிரான்ச் ஷாப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய கோல்ஃப் கோர்சஸ், இந்த மாதிரி நிறைய ரிக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். நல்லா பாஷ் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டெவலப்பான ஏரியான்னு சொல்லலாம் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. இன்ஃபேக்ட் நம்ம விஜய் மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் கூட ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல தான் அவங்களோட வீடுகள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரீமியம் லொக்காலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல ஒரு மிக்ஸ் ஆஃப் கிராமங்கள் அண்ட் ப்ரீமியம் ஏரியாஸ் தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக டெவலப் ஆயிட்டு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், வில்லாஸ் ஆகட்டும், எல்லாமே கிராண்டா தான் இருக்கு இந்த ஏரியால. ஸோ இப்போ நம்ம நீலாங்கரை தாண்டி டுவர்ட்ஸ் திருவான்மையூர் டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீலாங்கரையில தாண்டி ஆல்மோஸ்ட் திருவான்மையூர் பக்கத்துல வந்தாச்சுங்க. ஸோ ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு பார்த்தீங்கன்னா திருவான்மையூரோட எண்ட் ஆயிடும்.
நம்ம திருவான்மையூர் சிட்டி பக்கத்துல வர வர பாத்தீங்களா எவ்வளவு டிராஃபிக் இருக்குன்ட்டு. நாம ஈவினிங் டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால பீக் ஹவர். ஸோ ஸ்கூல் விட்டு வர பசங்களாம் வர பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் கம்பெனிஸ்ல இருந்து வர பஸ்ஸஸ், ஸ்டாஃப் பஸ்ஸஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஜாயின் ஆயிக்கும் சிட்டி பக்கத்துல வர வர. அதனால ஆப்வியஸ்லி கொஞ்சம் ரஷ் இருக்க தான் செய்யும் ரோட்ஸ்ல, டிராஃபிக்கு. ஸோ நம்ம திருவான்மையூருக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. இன்னும் வந்து ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம திருவான்மையூர் பஸ் ஸ்டாப் ரீச் ஆயிடுவோம். பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தான் டிப்போ. ஸோ அங்கிருந்து வந்து நம்ம சிஎம்பிடி போறதுக்கான பஸ் எடுக்கணும். வாங்க இறங்குறதுக்கு ரெடி ஆகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவளம்ல இருந்து திருவான்மையூர் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 100-200 மீட்டர்ஸ் தான் திருவான்மையூர் டிப்போ. நமக்கு அங்கிருந்து சிஎம்பிடி பஸ் டெர்மினல் போகிறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் கிடைக்கும். வாங்க போய் பஸ் போட் பண்ணலாம். செம்ம கம்ஃபர்டபுளா இருக்குங்க இந்த மாநகர தாழ்தள பேருந்து. புது எம்டிசி பஸ் சூப்பர். வாங்க இப்போ நாம திருவான்மையூர் டிப்போ போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவளம்ல இருந்து வந்த 109 எம்டிசி பஸ் பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்ம திருவான்மையூர் பஸ் டிப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கிருந்தே நிறைய கனெக்டிவிட்டி இருக்கும். நம்ம சிஎம்பிடிக்கும் நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். வாங்க போயிட்டு போட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம திருவான்மையூர் டிப்போ வந்தாச்சுங்க. இங்கிருந்து போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த 70 சீரியஸ் பஸ் எல்லாம் வந்து கோயம்பேடு போற பஸ்ஸஸ் தான். எம்ஜிஆர் கோயம்பேடுன்னு போட்டிருக்கு பாருங்க. இதுதான் நம்ம திருவான்மையூர் டிப்போ. ஃப்ரெண்ட்ஸ், நாம கோயம்பேடு போற பஸ் வந்துருச்சுங்க திருவான்மையூர்ல. வாங்க போட் பண்ணலாம். எம்டிசி ரெட் பஸ். நம்ம திருவான்மையூர்ல இருந்து அடுத்த எம்டிசி பஸ் கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் சிஎம்பிடி. திருவான்மையூர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் சிஎம்பிடி. திருவான்மையூர் டிப்போல இருந்து வெளியே வந்தாச்சு. ஸோ நம்ம பஸ் வந்து அடையார் அசோக் பில்லர் வழியா சிஎம்பிடி ரீச் ஆகும். அட்லீஸ்ட் 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். 5:30க்கு எடுத்திருக்காங்க. 6:30க்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ அடையார் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. எல்பி ரோடு இது. அடையார் இம்காப்ஸ் கார்பரேஷன் இருக்கிற ஏரியா. இம்காப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சித்த மருந்தெல்லாம் தயாரிக்கிற கம்பெனி. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துறது. அது அடையார்ல தான் இருக்கு. அடையார் பக்கம் இன்னும் திருவான்மையூர்ல தான் இருக்கும். நம்ம நவம்பர் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. 6 மணிக்கெல்லாம் இருட்டாயிருதுங்க.
அடையார் தாண்டி மத்திய கைலாஷ் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்கிருந்து செம்ம ரஷ்ஷா இருக்கும் டிராபிக். நாம பீக் ஹவர்ல வேற டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. அரௌண்ட் 6:15 ஆகுது. மக்கள் எல்லாம் ஆபீஸ் விட்டு வர டைம். ஓஎம்ஆர் ஈசிஆர்ல இருந்தெல்லாம். ஸோ இங்கிருந்து கோயம்பேடு போற வரைக்குமே செம்ம டிராபிக்கா இருக்கும். பத்தாவதுக்கு மெட்ரோ ஒர்க் வேற நடந்துட்டு இருக்கு. மத்திய கைலாஷ் தாண்டி ஐஐடி கேம்பஸ் தாண்டிட்டு இருக்கோங்க. ஐஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி, காந்தி மண்டபம் எல்லாம் இருக்கிற ஏரியா இது. கிண்டி காந்தி மண்டபம் தாண்டிட்டு இருக்கோங்க. காந்தி மண்டபம், அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கிற ஏரியா. நிறைய தலைவர்களுக்கு வந்து இங்க நினைவு மண்டபம் கட்டியிருப்பாங்க அண்ணா யூனிவர்சிட்டி ஆப்போசிட்ல. கிண்டி ராஜ்பவன் ஏரியா தாண்டிட்டு இருக்கோம். கவர்னர்ஸ் பங்களா ஆஃப் தமிழ்நாடு. இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து நிறைய கிரீன் கவர் இருக்குங்க. ஐஐடியில் ஆரம்பிச்சு நம்ம ராஜ்பவன் தாண்டுற வரைக்கும் நல்லா சில்லுன்னு இருக்கும் இந்த ரோடு. மரங்கள் அவ்வளவு முக்கியம். அது சிட்டியா இருந்தாலும் சரி, கிராம பகுதிகளாக இருந்தாலும் சரி, டெம்பரேச்சரை ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு மரங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நம்ம மவுண்ட் ரோடு ரீச் ஆயாச்சுங்க. கிண்டி தாண்டி இதெல்லாம் ஃபுல்லா வேளச்சேரியில இருந்து வர டிராபிக். ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா அங்கங்க ஐடி ஹப்ஸ்ல இருந்து டிராபிக் ஆட் ஆகிட்டே இருக்கும். தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே தான் அஃபிலியேட் ஆயிருக்கும். மெட்ரோ லைன் போயிட்டு இருக்கு பாருங்க மேல எலிவேட்டட் காரிடார்ல.
ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம சென்னை சிட்டிக்குள்ள இருக்கிற முக்கியமான ஜங்ஷனான கத்திப்பாரா ஜங்ஷன் தாங்க தாண்டிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா செம்ம பெரிய பிரிட்ஜ் இருக்கும். 2 அடுக்கு 3 அடுக்குன்னு இருக்கும். இங்க பாருங்க, ஆல்ரெடி வந்து ரோடு பிரிட்ஜே வந்து 2 அடுக்கு இருக்கா. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் போறதுக்கான இன்னொரு பிரிட்ஜ் வேற இருக்கும். அந்த பிரிட்ஜஸ்கெல்லாம் கீழே பாத்தீங்கன்னா கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹேங் அவுட் பாயிண்ட் வந்து அமைச்சிருக்காங்க. நிறைய ஃபுட்லெட்ஸ், பார்க்கிங்கான பிளேசஸ், ஒரு ஹேங் அவுட் பண்ணி உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கான பிளேஸ் அப்படின்னு சூப்பரா டெவலப் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கு பாருங்க, இதுதான் வந்து கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயரு. செம்ம சூப்பரா இருக்குல்ல. கேஎஃப்சி எல்லாம் கூட இருக்கு பாருங்களா, எப்படி பிராண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. மேல கேஎஃப்சி லைட்டிங் போட்டு ரூஃப்ல எல்லாம் கூட லைட்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் எல்லாமே இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து சென்னைக்குள்ள இருந்தீங்கன்னா கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயருக்கு ஒரு டைம் விசிட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். சுத்தி வந்து இந்த மாதிரி பிரிட்ஜஸ், மெட்ரோ ட்ரெயின் போற அந்த சூப்பரான வியூ எல்லாம் பார்த்துட்டே வந்து நீங்க ஒரு அர்பன் லேண்ட்ஸ்கேப் பார்த்துட்டு ஹேங் அவுட் பண்றதுக்கான ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்லலாம் கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயரு. ஸோ கத்திப்பாரா ஜங்ஷன்ல இருந்து டுவர்ட்ஸ் காசி தேட்டர், அசோக் பில்லர் வழியா நாம கோயம்பேடு போற ரூட்ல போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெட்ரோ எல்லாம் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து கத்திப்பாரா ஜங்ஷன் தான் வந்து செம்ம சூப்பரா இருக்கும். ஒரு பட்டர்ஃபிளை ஷேப்ல இருக்கும். அதுக்கப்புறம் மெட்ரோ எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஆயிடுச்சுங்க. எவ்வளவு ஹைட்ல போகுது பாருங்க. ஏன்னா இங்க இருக்கிற நம்ம ரோடு ஓவர் பிரிட்ஜையும் தாண்டி தான் வந்து மெட்ரோ ட்ரெயின் பிரிட்ஜ் போகணும். அப்படிங்கிறதுனால செம்ம ஹைட்டா போட்டிருப்பாங்க. நம்ம இறங்கணுன்னே பாத்தீங்கன்னா இங்க 2-3 டெக் பார்க்ஸ் இருக்குங்க. தாமரை டெக் பார்க், அதுக்கப்புறம் ஒலிம்பியா டெக் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடி கம்பெனிஸ், பிபிஓ கம்பெனிஸ் எல்லாம் இருக்கிற ஐடி பார்க்ஸ் இருக்கும். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பிஸியான ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க்கிங் பாப்புலேஷன் நிறைய டிராவல் பண்ற ரூட் அப்படிங்கிறதுனால நிறைய டிராபிக் இருக்கும். ஈக்காட்டு தாங்கல் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஈக்காட்டு தாங்கல், அதுக்கப்புறம் அசோக் பில்லர், அண்ட் தென் நாம சிஎம்பிடி ரீச் ஆயிடுவோம். நைட்டு சிட்டில லைட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு பாருங்க. ஜொலிக்குது நம்ம சென்னை சிட்டி.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அசோக் நகர் மெட்ரோ தாண்டி அசோக் பில்லர் தாண்டி போயிட்டு இருக்கோங்க டுவர்ட்ஸ் கோயம்பேடு. இன்னும் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ்ல நாம சிஎம்பிடி ரீச் ஆயிடலாம். நம்ம ஆல்மோஸ்ட் சிஎம்பிடி பக்கத்தில் வந்தாச்சுங்க. புத்தூர் கட்டு போடுற இடம் இது. சென்னையில் ஃபேமஸான போன் ஜாயிண்ட் எல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்தால் சரி பண்ணுற ஏரியா. வடபாயில் க்ளாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம்பிடி ரீச் ஆயாச்சுங்க. சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்தாச்சு. கரெக்டாக 1 hour ஆயிருக்கு. 6:30க்கு ரீச் ஆயிருக்கோம். சிஎம்பிடி பஸ் டெர்மினஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். வாங்க மக்களே, இறங்குறதுக்கு ரெடியாகும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவளம்ல இருந்து திருவான்மியூர் வந்துட்டு திருவான்மியூர்ல இருந்து சிஎம்பிடி ரீச் ஆயாச்சுங்க. லைட்டா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. வேற லெவல். நம்ம ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோடனே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம எங்க போயிட்டு வந்தாலும் இப்படிதாங்க. கரெக்டா வந்து எல்லாம் முடிச்சுட்டு நாம பயணத்தை என் பண்ணும்போது லைட்டா சாரல் மழை தூவும். பொன்மானம் பன்னீர் தூவுது இந்நேரம் ஒரு பாட்டு இருக்கும்ல, அது கரெக்டா நமக்கு செட் ஆகும். நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் இது. இன்னைக்கும் அது வந்து ட்ரூ ஆயிடுச்சு. லைட்டா சாரல் மழை தூருது. வேற லெவல் ஹாப்பிங்க. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல் த வே கோவளம்ல இருந்து சிஎம்பிடி வரைக்கும் டிராவல் பண்ணது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from CMBT bus terminus, Chennai. See you.